திரு சாமிநாதன், கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிறார் பழனிசாமி அப்படின்ற குற்றச்சாட்டை திரு தினகரன் வைத்திருக்கிறார். கூட்டணி பேசுவதற்கு இதுதான் நேரமா அப்படின்னு கேட்கிறார். கூட்டணி பேசக்கூடிய மனநிலையில் விஜய் இருப்பாரா அப்படின்னும் கேட்கிறார். உண்மையில் தினகரன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திரு பழனிசாமி மீதான அரசியல் ரீதியான எதிர்நிலை என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது யதார்த்தத்தோடு ஒத்துப்போகிறதா? கொஞ்சம் யதார்த்தம் இருக்கு, கொஞ்சம் அவருடைய அரசியல் சார்பும் இருக்கு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கக்கூடிய பேர்ல அவர் மக்களை சந்திக்க வந்த பொழுது 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல அது அனைவருடைய மனசாட்சியுமே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்துல முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஒரு நடுநிலையான கருத்தை தான் தெரிவிச்சிருந்தார். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற தொனில முதல்ல பேச ஆரம்பிச்சார். ஆனா போக போக அவரோட பேச்சோட தொனி திமுக அரசுக்கு எதிரான ஆயுதமா மட்டுமே இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாள தொடங்கிட்டார். அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. எல்லா கட்சிகளுமே அரசியல் தான் செய்வாங்க. ஏன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கடந்த காலத்துல குறிப்பிட்டிருக்கார், எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க, அவியலா செய்வாங்க அப்படின்னு அவர் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது குறிப்பிட்டிருக்கார். நீங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் அவர்களை அவர் மேல எந்த தவறும் இல்லை அப்படிங்கறது அவரு போய் ஒவ்வொரு ஊரா போய் சொல்லிட்டு இருக்கார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 160 தொகுதிகளுக்கு மேல பரப்புரை போயிட்டார். நீங்க என்னதான் இருந்தாலும் திமுக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களும் செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள், மகளிர் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா இருக்கலாம். இது எல்லாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவால திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்த முடியல. அந்த நேரத்துல தான் விஜய் களத்துக்கு வர்றாரு. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி திமுகவுக்கு எதிர்ப்பான அரசியல் அப்படிங்கறத ஒரு கூர்மைப்படுத்துறாங்க. அது ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில பலன்களும் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். ரொம்ப முக்கியமா அவர் தர்மபுரி மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு போறப்ப காரிமங்கலம் அப்படிங்கக்கூடிய பகுதியில காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தோட போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர் வரவேற்று பேனர் வைக்கிறார். அப்புறம் தாவேக்காவினர் அறிவுறுத்துறாங்க, அந்த பேனர் அவரை அகற்றாரு. அரூர் அப்படிங்கக்கூடிய தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சில தொண்டர்கள் அந்த தாவேக்காவினுடைய கொடியை பிடிச்சிட்டே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கிறாங்க. இதுல ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் விஜய் கிட்ட எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் கிட்ட சொல்ற மாதிரி விஜய் ரசிகர்களையும் விஜயனுடைய தொண்டர்களையும் தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். 100% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் தான் செய்யறாரு. அதுல அப்ப தினகரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தினகரன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார். டிசம்பர்ல தான் முடிவறிவிக்க போறார். அப்ப அவரோட ஒரு வாசலாக இருந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பக்கம் அவர் போலாம் அப்படிங்கிறது. இப்ப அந்த இடத்துக்கும் இவங்க ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு விஜய் தாவேகா பிளஸ் அந்த தாவேகா விஜய், அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக அப்படின்னு ஒரு முத்தரப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாவோ அல்லது அவங்க விஜய்க்கு ஆதரவாக பாஜகவும் நிக்கிறாங்க அதிமுகவும் நிக்கிறாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு இன்னொரு வாசலும் இதுல அடைக்கப்படுது. சோ அந்த அடிப்படையிலும் அவர் இதை விஜய்க்கும் ஒரு மெசேஜா சொல்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு வரிசையா குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர் தான். இந்த சம்பவம் இல்ல, அவர் எந்த சம்பவமா இருந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர் தான். இன்னைக்கு கூட பேசியிருக்காரு, குப்புசாமி ராமசாமி எந்த சாமியை வேணாலும் நாங்க முதல்வரை ஏத்துக்குவோம், ஆனா பழனிசாமி ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதை விட முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கத்தி மேல் நடப்பது போல ஒரு சவாலான சூழல் இருக்காரு அப்படின்னு பாக்குறேன் சார். விஜய் அவர் ரொம்ப மக்கள் மத்தியில விஜய் மேல தவறு. கரூர் துயர சம்பவம் நடந்த நிலையில பாஜகவுடைய இன்வால்மெண்ட்டும் கூடுதலாக இந்த நிகழ்வுல இருந்தது. திருமிகு நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. பாஜக தலைமையில என்டிஏ தலைமையில ஒரு குழு, எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுச்சு. திரு அண்ணாமலை பேசினாரு. ஆனா அதற்கப்புறம் பாஜக தரப்புல இருந்து பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிற மாதிரி தெரியல. நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவங்க ஒருவேளை தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுது. திரு அண்ணாமலை கூட சமீபத்தில் ஏன் எங்களே மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டே கொண்டிருக்கிறீர்கள், நீங்க திரு விஜயவோ இல்ல தாவேக தலைவர்களையோ போய் கேளுங்கலாம் கூட சொல்லிட்டார். ஆனா அரை மணி நேரத்திற்கு முன்பு போட்ட ட்வீட்ல கூட திரு எடப்பாடி பழனிசாமி அரசையும் காவல்துறையும் மிக கடுமையாக தாக்கி தான் இந்த ட்வீட் பதிவு பண்ணியிருக்கிறார். பாஜக தரப்பு இனிமேல் சப்போர்ட் பண்ணல விஜய்க்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி இறுதி வரை இதே நிலைப்பாட்டை தான் பயணிக்க போறாரா? காவல்துறையும் அரசு தான் பொறுப்புன்னு சொல்ல போறாரா?
ஆமா, அவர் அந்த ஸ்டாண்ட்ல தான் அவர் நிப்பார். அந்த இடத்துல தான் சொல்ல வரேன். அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்து மேல அவர் நிக்கிறார். நீங்க வந்து ஒரு கட்டத்துல விஜய் அவர்களுக்கு மேல தவறே இல்லைன்னு பேசுறாரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர். அவர் விஜய் மேல தவறு இல்லைன்னு இந்த முழு பொறுப்பையும் காவல்துறை மீதும் தமிழக அரசின் மீதும் திணிக்கிறார். ஒருவேளை இவர் வந்து கூட்டணிக்குள்ள விஜய் வராட்டா இதனுடைய ஆபத்து மிக கடுமையான அளவுல அதிமுகவை தான் பாதிக்க போகுது. ஏன்னா விஜய் மேல தவறு இல்ல, திமுக மேலதான் தவறு. அப்ப விஜய் மேல ஒரு அனுதாபத்தை இவரே உருவாக்குறார். அந்த அனுதாபம் இவர்கள் கூட்டணிக்குள்ள வந்தாதான் இது ரெண்டு பேருக்கும் பலன் கொடுக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள வரலைன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கார். ஏற்கனவே பேசியிருந்தார் கடந்த காலத்துல கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் தான் நம்ம இந்த அரசியல் சூழலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரலைன்னா டிஎம்கேக்கு ஒரு வலுவான எதிரியா இவரே வந்து தாவேக்காவை முன்மொழிகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலச்சூழலா மாறிடும். இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்க வருதுன்னா, நம்ம போற ஊர்ல எல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் வராங்க. கிட்டத்தட்ட 2011 சட்டமன்ற தேர்தல் நினைவுல இருக்கும் சார். விஜய் ஜெயலலிதா அவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் போனாங்களோ அங்கெல்லாம் விஜய் மக்கள் இயக்கம்னு கொடியை பிடிச்சிட்டு அதிமுகவுக்கு ஆதரவா விஜய் கட்சியினர் களப்பணி ஆற்றிருந்தாங்க. அன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக மக்கள் இயக்கமாக இருந்தபோது. இன்னைக்கு அவர் கரூர் போறாரு, அரூர் போறாரு, வரவேற்பு பேனர் வைக்கிறாங்க, கொடியை பிடித்துக் கொண்டு நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்திருக்கலாம். ஒருவேளை மேல இருந்து ஏதோ சிக்னல் கொடுத்திருக்காங்களோ, நம்ம கூட ஏன் நம்ம கூட்டத்துக்கு வர்றாங்க, ஏன் கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்திருக்கலாம். பட் ஆனா அந்த சம்பவம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பேனரை, அந்த தாவேக்காவினுடைய மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் செல்வம் வச்ச பேனரை கட்சி அறிவுறுத்தல் படி அவங்க அகற்றிட்டாங்க. அப்ப இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு சூழலுக்குள்ள அவர் இருக்காரு. டிடிவி தினகரன் அவர்களுடைய குற்றச்சாட்டிலும் உண்மை இருக்கிறது. அவர் முழு பொறுப்பையும் தமிழக அரசின் மீது திணிக்கிறார். ஆனா இதுக்குள்ள டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியலும் இருக்கு. அவருக்கு இருந்த வாசலையும் அடைத்து விட்டதால் அவர் வந்து ஒரு எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன்.